என்ன கேட்டா உலக பொருளாதாரமே பயோ என்சைமில் இருக்கிறது. அந்த பாட்டில்ல ஒரு பொருள் வந்துருச்சா, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். அவ்வளோ பொருளுங்க. 200 பயன்பாடுங்க. ஒவ்வொன்றா சொல்றேன். துணி துவைக்கிற வாஷிங் மிஷின்ல ஒரு முழு வாஷிங் மிஷினுக்கு ஒரு மூடி ஊத்துனா போதுங்க. 2 மூடி ஊத்துனா போதுங்க. ஆக்சுவலா ஒரு மூடி ஊத்துனா போதும். நானே ஊத்தும் போது ரொம்ப கம்மியா இருக்கேன்னு 2 மூடி ஊத்துறேன். மனசு வர மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே அள்ளி அள்ளி பவுடர் போட்டு பழகிட்டோமா. ஒரு மூடிங்க, 2 மூடிங்க, என்னங்க செலவாயிரும். சோப் பவுடர் என்ன காஸ்ட் வருது, இது என்ன காஸ்ட் வருது, போட்டு துவைச்சு பாருங்க, நல்லா இருக்குங்க. எந்த ஜீரோ கெமிக்கலுங்க. ஓகேங்களா. இப்போ வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ணிக்கலாமா. பக்கெட்ல துவைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் ஒரு மூடி ஊத்துனா போதுங்க, அலசிடலாங்க. ஓகே. இந்த பையனுக்கு படுதா. அப்ப இந்த பொருள் நீங்க வாங்குறது இல்லையா. தரையை சுத்தம் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாங்க. பக்கெட்ல ஒரு மூடி ஊற்றி மாஃப் பண்ணலாங்க. இப்போ தரையை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிக்விட் வாங்க வேண்டாமா. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்களா, அதுக்கு இதே தான். டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்களா, லெட்டின், அதுக்கு இதே தான். புரிஞ்சுங்களா. எல்லாமே ஒரே பொருளுங்க. பாத்திரம் கழுவு இருக்குங்க. ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தொட்டு தொட்டு கழுவி பாருங்களேன். அழுக்கு விடாப்பிடியான பிசுக்குகள் எல்லாம் சரியாகுது. அப்போ அந்த கம்பெனி வாங்க வேண்டாம். நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா கம்பெனியும் வெளிநாட்டு கம்பெனிங்க, இலுமினாட்டி கம்பெனிங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கார் வாஷ்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குதுங்க. கார் வாஷ் பண்ணிக்கலாம். பயோ என்சைம் கிருமி நாசினி